friends, welcome to my channel. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கட்டிங் பார்ட்டை வந்துட்டு நான் லிங்க்கில் வச்சுருக்கேன். அது பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸுன்றதுனால என் மாடல் வந்துட்டு பிளாக் டாப் மேலே வேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த லைனிங் வந்து கேன்வாஸில் வச்சு அயர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ரைட் சைடை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். இது பாட்டம் வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட்டட் பண்ண போகிறோம். அதனால் 3 inches கேப்பில் மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. 3, 6 அந்த மாதிரி எல்லாமே 3 inchஸில் மார்க்கிங் கொடுத்து அந்த ஃபுல் கிளாத்தையுமே மார்க்கிங் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் மேலே செகண்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கள்ல, அதை எடுத்து அட்டாச் பண்ணி பெல் பின் போட்டுக்கணும். தேர்டாக அட்டாச் பண்ணதை ஃபோர்த் மார்க்கிங் மேலே வச்சு பெல் பின் அட்டாச் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒன்று விட்டுட்டு இன்னொன்று எடுத்து அதே சேம் ப்ராசஸில் நம்ம லாஸ்ட் வரைக்குமே இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பெல் பின் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, நீட் ஃபினிஷிங் வரும். இது நான் சில்க் ஃபேப்ரிக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சாட்டினில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல கவுன் வந்து ரொம்ப ரிச் லுக்காக வரும். இப்போது நம்ம ரைட் சைடை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறோம். இதை நான் அப்படியே ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு அப்படியே நீட்டாக எடுத்துக்க போகிறேன். நான் இதை வேறு எதுவுமே பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைனிங்கில் அந்த கேன்வாஸ் பேப்பரை அட்டாச் பண்ணியிருக்கனால ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் சிசரில் பண்ணும்போது அந்த தையலை தாண்டி போகக்கூடாது உங்கள் கட்டிங், அதனால் நீங்கள் ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போது இதை ரைட் சைடாக நம்ம திருப்பிட்டோம். இது பிரின்சஸ் கட்டு. அந்த ஸ்வீட் ஹார்ட் ஷேப்கே நம்ம வந்து ஷேப் கொண்டு வந்து கரெக்டாக அந்த வி ஷேப்க்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் மேலே மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கலாம். இது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப்க்கு நல்லா இந்த ஸ்டிச்சஸ் உட்காரும். பேக் சைடும் நம்ம அந்த ஷேப் வச்சு ஸ்டிச் பண்ணி போகிறோம். இதே மாதிரி இது எல்லா பீசஸையுமே நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ நம்ம இந்த பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம கட்டிங் நீட்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஃபைனலாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடை வந்து மார்க்கிங் கொடுத்துட்டு ஜிப்பர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங்கில் எக்ஸ்ட்ரா 1 inches தான் விட்டுருக்கோம். அதனால் டைரெக்டாக நீங்கள் அந்த 1 inch மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜிப்பரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது நான் நார்மல் ஜிப் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்விசிபிள் ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறேன். நம்ம ரைட் சைடில் ஜிப்பர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ராங் சைடை திருப்பி மேலேருந்து ஒரு 1 inchக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஜிப் அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. ஜிப்பை வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ப்ளீட்டடில் ஸ்டிச்சஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஹிப் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கவுன் ஸ்டிச் பண்ணும்போது 1 inches வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் ஹிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது சில்க் ஃபேப்ரிக்கு. இது வந்து துணி நூல் விட்டுட்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சில்க் விட்டுருக்கேன். அது ஃபைனலாக வந்து நான் ட்ரிம் பண்ணிவிடுவேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு. அது ரெண்டையுமே நீங்கள் மார்க்கிங் கொடுத்து ஃபுல் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் ஸ்டிச்சஸும் போட்டுக்கிறேன். இப்போ ஃபைனலி நான் இந்த மாதிரி க்ராஸ் பீஸில் இப்போ உங்கள் ஷோல்டர் லெவலில் இருந்து ஒரு 6 inches வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது, அதனால் நம்ம பேட்டர்ன்லேருந்து எக்ஸ்ட்ரா இது நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் பேட்டர்ன் போட்ட வரைக்கும் நான் ஹாஃப் ஷோல்டர் மட்டும்தான். இந்த ஃப்ரீல் வச்ச எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த கவுனோட ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு. இது ஃப்ரண்ட் லுக்.
இது பேக் லுக். இது ஷோல்டர் ஹாஃப் ஷோல்டராக இருக்கிறதுனால இங்கே மாடல் வந்து டிஷர்ட் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.